friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. உங்களுடன் வாதிடுவது முட்டாள்தனம். அப்படின்னா உங்களோட நான் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, இது ஒரு ஃபூலிஷான ஒர்க், உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாருங்க, டைம் வேஸ்ட். நான் என்ன உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாலும் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஃபூலிஷ் டு ஆர்கியூ வித் யூ. உங்ககிட்ட ஆர்கியூ பண்றது இட் இஸ் அ ஃபூலிஷ் திங். இது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல்னு அர்த்தம். இட் இஸ் ஃபூலிஷ் டு ஆர்கியூ வித் யூ. நெக்ஸ்ட் சென்டென்சஸ், அவருடன் பழகுவது நல்லதல்ல. அவங்க கிட்ட வச்சுக்காதீங்க, அவங்க கிட்ட பழகாதீங்க, இட்ஸ் நாட் குட்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் குட் மெஸ்ஸிங் வித் ஹிம். அவங்க கிட்ட பழகிறது நல்லதில்லைன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் குட் மெஸ்ஸிங் வித் ஹிம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் யாருடனும் சண்டையிடக்கூடாது. நீங்க யார்கிட்டயும் ஃபைட் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் நாட் சப்போஸ் டு குவாரல் வித் எனிஒன். நீங்க கண்டிப்பா யார்கிட்டயும் சண்டையே போடக்கூடாதுன்னு அர்த்தம். யூ ஆர் நாட் சப்போஸ் டு குவாரல் வித் எனிஒன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். இப்போ நீங்க எங்க தான் இருக்கீங்கன்னு கேட்பீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? as of now where are you. as of nowனா இப்பொழுது, நவுன்னு அர்த்தம். as of now where are you, இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்னுடன் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா. என்கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேற, என்கிட்ட என்ன உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? do you have any problem with me. என்கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதுதான் do you have any problem with me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சுற்றி திரிய வேண்டாம். அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணாம சும்மா அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? இந்த நம்ம சொல்லுவோம், எதுக்கு டைமை வேஸ்ட் பண்றீங்க, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்க, சும்மா அலைஞ்சிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹார்சிங் அரவுண்ட். ஹார்சிங் அரவுண்ட்னா கிராமர்ல இட் இஸ் அன் இடியம். இது வந்து ஒரு இடியம், ஹார்சிங் அரவுண்ட். அப்படின்னா சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம், எந்த ஒர்க்கும் பண்ணாம சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஹார்சிங் அரவுண்ட்னு சொல்லலாம். டோன்ட் ஹார்சிங் அரவுண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எப்போதும் சொல்வது இதுதான். அப்படின்னா நீங்க எப்ப பாரு இதே தான் சொல்றீங்க, இதே தான் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க எப்பயுமேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் யூ ஆல்வேஸ் சே. நீ எப்பயுமே இதே தான் சொல்லிட்டு இருப்பப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் திஸ் இஸ் வாட் யூ ஆல்வேஸ் சே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னால் எப்படி என்னிடம் இப்படி பேச முடிகிறது. உங்களால எப்படிதான் இப்படிலாம் என்கிட்ட பேச முடியுதோ தெரியலன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? how can you talk to me like this. எப்படி உங்களால இப்படி என்கிட்ட பேச முடியுது அப்படின்னு அர்த்தம். how can you talk to me like this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தள்ளி போடாதே. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம ஒரு ஒர்க்கை செய்யணும்னு டிசைட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் டயர்ட்லையோ ஏதாவது ஒரு ரீசனாலேயோ அந்த ஒர்க்கை தள்ளி போட்டுருவோம், நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டு போஸ்ட்போன் பண்ணிடுவோம். அதுதான் தள்ளி போடாதே, டோன்ட் போஸ்ட்போன் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட் எனிதிங். எந்த ஒர்க்கையும் நம்ம தள்ளி போடக்கூடாது, போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட் எனிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை தடுக்காதே. என்னை வந்து தடுக்காதீங்க, நான் இது கண்டிப்பா செய்வேன், என்னை தடுக்காதீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹோல்ட் மீ பேக். என்னை வந்து தடுக்காதீங்க, நான் கண்டிப்பா இதை செஞ்சுதான் ஆவேன்னு அர்த்தம். டோன்ட் ஹோல்ட் மீ பேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்கிட்ட எப்பயுமே பேசாதே. என்கிட்ட நீங்க பேசவே பேசாதீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் எவர் டாக் டு மீ. என்கிட்ட நீங்க பேசவே கூடாது, என்கிட்ட பேசவே பேசாதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் எவர் டாக் டு மீ. நெக்ஸ்ட் ஒன், முட்டாள்தனமாக எதையும் செய்யாதே. ஸ்டூபிடா எதையும் செய்யாதீங்க, முட்டாள்தனமா எதையும் செய்யாதீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ எனிதிங் டம். டோன்ட் டூ எனிதிங் டம். டம்னா இங்க ரெண்டு மீனிங் சொல்லலாம். ஸ்டூபிட், ஸ்டூபிடும் சொல்லலாம், இல்லைன்னா டம்னா நாட் ஏபிள் டு ஸ்பீக். ஒருத்தவங்களால பேச முடியாதவங்கள, ஊமையா இருக்கவங்கள நம்ம ஹீஸ் டம் அப்படின்னா அவர் வந்து ஊமை, அவரால் பேச முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நம்ம ரெண்டு விதமா மீனிங் எடுத்துக்கலாம், ஸ்டூபிட் as well as he is not able to speak. ஸோ ரெண்டு விதமாகவும் மீனிங் இங்கே எடுத்துக்கலாம். டோன்ட் டூ எனிதிங் டம்னா இங்கே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டூபிட் என்ற மீனிங்கை தான் இங்கே யூஸ் பண்றோம். டோன்ட் டூ எனிதிங் டம் அப்படின்னா முட்டாள்தனமா நீங்க எதையும் செய்யாதீங்க, ஸ்டூபிடா எதையும் செய்யாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஏமாளியாக இருக்காதே. ரொம்ப அப்பாவியா இருக்காதீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி அ சக்கர். டோன்ட் பி அ சக்கர். சக்கர்னா அப்பாவியத்தனமா இருக்கிறது, ஏமாளித்தனமா இருக்கிறது. ஸோ டோன்ட் பி அ சக்கர்னா ஏமாளியாக இருக்காதீங்கன்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆரம்பத்தில் நானும் அப்படிதான் நினைத்தேன் அப்படின்னா இனிஷியலா நானும் இப்படிதான் நினைச்சேன்பான்னு சொல்வீங்க இல்லையா அதை எப்படி சொல்லலாம் இனிஷியலி ஐ ஆல்சோ திங்க் சோ நானும் அப்படிதான் நினைச்சேன்னு அர்த்தம் இனிஷியலி ஐ ஆல்சோ திங்க் சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போனது போகட்டும் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்தது என்ன நடந்தாலும் அது போகட்டும் பரவாயில்ல அதை பத்தி நினைக்க வேண்டாம் எனி ப்ராப்ளம் இருந்தாலும் ஏதோ சண்டை பிரச்சனையா இருந்தாலும் எதை பத்தியும் நம்ம நினைக்க வேண்டாம் போனது போகட்டும்னு சொல்வீங்க இல்லையா அதை எப்படி சொல்லலாம் லெட் பைகான்ஸ் பி பைகான் இட் இஸ் அ ஃப்ரேஸ் இது வந்து கிராமட்டிக்கல்ல கிராமர்ல ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படின்னா போனது போட்டும் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சோ அது போகட்டும் பரவாயில்ல அதை பத்தி நம்ம திங்க் பண்ண வேண்டாம்னு அர்த்தம் லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மீறியே சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை இது நமக்கு மீறியே இது நடக்குதுன்னு சொல்வீங்க இல்லையா அதை எப்படி சொல்லலாம் few things are not in our control சில திங்ஸ்லாம் சில விஷயம்லாம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்லே இருக்காது நம்மள கண்ட்ரோல் மீறி சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும் இல்லையா அதுதான் few things are not in our control so my dear friends definitely I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.